அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 200 வாரங்களுக்கு முன்பாக தனிநபராக உணவு சமைக்க தொடங்கி இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த பணி பசியாற்றும் திட்டமாக 200வது வாரம் என்ற மைல்கல்லை அடைய உதவி செய்திருக்கிறான். இறைவன் மிகப்பெரியவன். 200வது வாரம் பசியாற்றும் திட்டத்தினுடைய இந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு 2000 பேருக்கு நம்ம இருக்கிற பகுதியில் சிறப்பு உணவு தயார் பண்ணியிருக்கோம். நெய்ச்சோறும் தால்ச்சாவும். எளிமையான உணவு, ருசியான உணவுங்கிற காரணம் இன்னைக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு 2000 பேருக்கு இந்த உணவு போய் சேர்றதுல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பிரமாதமாக 2000 பேருக்கான உணவு இரவும் பகலுமாக தயாராகி கொண்டிருக்கு. இதுக்காக உழைத்த பணி செய்கிற அத்தனை பேருக்கும் இறைவன் ஈருலக வெற்றியை தருவானாங்க. நினச்சி பார்க்குறேன், 200 வாரத்துக்கு முன்னாடி இந்த பணியை திருக்குரான் படிச்சுட்டு தொடங்கி தனிநபராக உட்காந்து வெங்காயம் உரித்து சாம்பார் வச்சுக்கிட்டு அந்த காலத்தை நினச்சி பார்க்குறேன். இப்படி ஒரு நிகழ்வாக 200 வாரம் இது தொடும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி இரவும் பகலுமாக உட்காந்து இந்த உணவை சமைச்சு தயார் பண்ணி ஒரு கரண்டியும் எடுத்து இதில் போடும்போது ஒரு குடும்பத்துக்கான துவா. அந்த குடும்பத்தில் மனசார வயிறார இன்றைக்கி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இந்த 3 கரண்டி உணவு ஒரு குடும்பத்துக்கு, சிறு குடும்பத்துக்கு போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி தான் தயார் பண்ணோம். அந்த குழம்பினுடைய தன்மை அவ்வளவு திக்காக ரொம்ப சிறப்பாக இருந்தது. கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டு அது எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட். அது இன்றைக்கி நமக்கு ஃபேவரட், மற்றவங்களுக்கும் அதை ஃபேவரட்டாக கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். இதுக்காக உட்காந்து உழைச்சி வேலை செஞ்சு A1 குவாலிட்டி இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவாலிட்டி எதுவோ அந்த ஜாமான்களை மதுரையிலிருந்து ஹோல்சேல் கடைகளிலிருந்து கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து இந்த உணவு இன்றைக்கு மக்களுடைய கைகளுக்கு போய் சேருது. இறைவன் நிச்சயமாக நமக்கு சிறந்த கூலியை வைத்திருக்கிறான். சுவனத்தில் சிறந்த கூலியை வைத்திருக்கிறான். இந்த பணிகளுக்கு பகரமாக சொர்க்கத்தில் இடத்தை வைத்திருக்கிறேன் என்று இறைவன் தந்த வாக்கு. அந்த வாக்கிற்காக இந்த பணிகளை நாம் செய்கிற போது நமக்கும் பெரிய நன்மையாக மீசான் திராசில் அல்லாஹ் நிச்சயமாக அதை ஆக்கி தருவான். எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருவேன், நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா அப்படின்னு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். நமக்காக வீட்டில் சமைச்சு நம்ம தட்டு சோறு இப்படி கைக்கு வருகிற போது இவ்வளோ மகிழ்ச்சி வர்றதில்லை. சுவை பார்க்க போகிறோம். ரிசல்ட் அருமையிலும் அருமை.